தம்ப்நெயில்ல இருக்க மாதிரியே 10 நிமிஷத்துல ஒரு பக்காவான வெப்சைட்டை கிரியேட் பண்ண போறோம். ஜீரோ காசு கூட செலவு பண்ணக்கூடாது. நோ சப்ஸ்கிரிப்ஷன் நத்திங். போல்ட் தான் நம்ம யூஸ் பண்ண போற ஆப் ஆக்சுவலா. இந்த போல்ட்டுங்கிறது வந்து ஒரு ஏஐ பவர்ட் வெப்சைட் கிரியேட்டர். போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, இந்த காலேஜ் ப்ராஜெக்ட்ஸ் அந்த மாதிரி இடத்துலலாம் இது பயங்கரமா யூஸ் ஆகும். அதுவும் செம ஃப்ரீ அப்படிங்கிறதுனால நம்ம தாராளமாக அதை யூஸ் பண்ணி பார்க்கலாம். நெட்லிஃபைல அரௌண்ட் 10 to 20 ப்ராஜெக்ட் வரைக்கும் ஃப்ரீயா போட்டுக்கலாம். ஓகே, சாட் ஜிபிடியில் ஓரளவுக்கு நமக்கு எந்த அளவுக்கு ப்ராம்ப்ட் போட்டு வாங்குறோமோ அந்த அளவுக்கு இருந்தால் ரொம்ப சிம்பிளாக இருந்தாலே புரிஞ்சுக்கிறது தான். இது வரைக்கும் வெப்சைட்டுக்காக நம்ம காசு செலவு பண்ணி தான் பில்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். பட் இப்போ அந்த நீட் இல்லை, ஈஸியாக பண்ண முடியுது. ட்ரை பண்ணி பாருங்கள். ஹலோ மக்களே, இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, தம்ப்நெயில்ல இருக்க மாதிரியே 10 நிமிஷத்தில் ஒரு பக்காவான வெப்சைட்டை கிரியேட் பண்ண போகிறோம். அது நான் இல்லை, எப்பவும் கிரியேட் பண்ணுறது போல் நம்மளோட ப்ரோக்ராமிங் புலி பிரவீன் அவர்கள் தான் அதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ண போகிறாரு. ஜீரோ காசு கூட செலவு பண்ணக்கூடாது. நோ சப்ஸ்கிரிப்ஷன், நத்திங். ஓகே, சூப்பர். வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ எனக்கு வெப்சைட் கிரியேட் பண்ணி தரேன்னு சொல்லிட்டீங்க 10 நிமிஷத்தில். ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி எனக்கு சும்மா ஏதோ பேருக்கு ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்ணோம் அப்படிலாம் கிடையாது. எனக்கு வந்து குரோமில் போயிட்டு அந்த யூஆர்எல் காப்பி பண்ணி போட்டேன்னா என்னோட வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகணும். அதை வந்து நீங்கள் 10 நிமிஷத்தில் எனக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துடணும். ஓகேவா? இதுதான் உங்களோட சேலஞ்சு. இந்த வீடியோவில் நாங்கள் ஏமாத்தலாம் மாட்டோம். டைமரே நான் வந்து வச்சிடுறேன். இப்படி இல்லைங்க, ஒரு நம்பிக்கை தன்மையை கொண்டு வர்றதுக்காக ஒரு இது. ஓகேவா? டைமர் செட் பண்ணுறேன். அதுலேருந்து கரெக்டாக 10 நிமிஷத்தில் வீடியோ முடிக்கிறீங்க. சரி, வெப்சைட் முடிக்கிறீங்க. எப்படி ப்ரோ, இந்த 10 நிமிஷம் கவுண்ட் அப்படிங்கிறத நீங்கள் கீபோர்டு தொட்டதுலேருந்து ஆரம்பிக்கலாமா, இல்லை என்னோட ரெக்யர்மெண்ட்லாம் கேட்டுக்கிறீங்களா? ஃபர்ஸ்ட் ரெக்யர்மெண்ட்ல தான் ஆரம்பிக்கணும். ஸோ உங்களுக்கு ரெக்யர்மெண்ட்ல எனக்கு என்னென்ன நீங்கள் சொல்லணும்னா, ஒரு வெப்சைட்டோட கலரு, தீம், உங்களுக்கு என்ன லோகோ இருக்கணும், அதில் என்ன பேர் இருக்கணும், லுக் அண்ட் ஃபீல், அப்புறம் அதில் எத்தனை பேஜஸ் இருக்கணும், இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸையும் எனக்கு நீங்கள் தரணும். ஓகே, அப்புறம் தான் நான் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணுவேன். சரி, ஓகே. என்னோட வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிள். நம்மளோட சேனல் அருவி பை குவி இருக்குல்ல, இந்த அருவி சேனலுக்கு ஒரு வெப்சைட் வேணும். அது நம்மளோட தீமில் வந்து க்ரீன் அண்ட் ஒயிட்டு தான் நம்மளோட தீமு. ஸோ அந்த தீமில் வந்து வெப்சைட் இருக்கணும். சரி, ஓகே. மொத்தமாக பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், ஒரு 3 பேஜ் தான். 3 இல்லை 2 பேஜ் தான் வச்சுக்கோங்களேன். உள்ளே போனோன்னே அருவினா என்ன, அபவுட் அருவி அப்படின்னு ஒன்று இருக்கணும். வீடியோஸ்னு ஒன்று இருக்கணும். வீடியோஸை நீங்கள் கிளிக் பண்ண உடனே நம்ம யூடியூப்பில் போட்ட வீடியோஸ்லாம் அந்த பேஜில் காமிக்கணும். அங்கே வாட்ச் நவுன்னு ஒரு பட்டன் இருக்கணும். அந்த வாட்ச் நவ் பட்டனை கிளிக் பண்ண உடனே வீடியோ ப்ளே ஆகணும். சரி, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான ஒரு வீடியோ ரெக்யர்மெண்ட் தான். சாரி, வெப்சைட் ரெக்யர்மெண்ட். இந்த வீடியோனே வருது ஏன்னு தெரியல, அவ்வளோ லவ் பண்ணுற போல வீடியோஸ். என்னோட ஓவரால் ரெக்யர்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இதை பண்ணிடலாமா? முடிச்சிடலாம். டைமர் ஆன் பண்ணிடுங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா இங்கே நாங்கள் 0ல் வச்சுருக்கோம். ஓகேவா? யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு போல்ட்டுக்கு போய்க்கிறேன். போல்ட்டு தான் நம்ம யூஸ் பண்ண போகிற ஆப் ஆக்சுவலாக. இது முன்னாடி வீடியோவில் பார்த்துருப்பீங்க, பார்க்கலன்னு அது கண்டிப்பாக பாருங்கள். ஸோ இந்த போல்ட் அப்ளிகேஷன் என்ன பண்ணணும்னா, நீங்கள் ஏதாச்சும் ஒரு ரெக்குயர்மெண்ட்டை கொடுத்தீங்கன்னா அதை வச்சு ஒரு பேசிக்கான அப்ளிகேஷனை க்ரியேட் பண்ணும். வெப் அப்ளிகேஷன் ஐ மீன். ஸோ அந்த அப்ளிகேஷனுக்கு தேவையான எல்லாத்தையும் நீங்கள் முன்னாடியே கொடுத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்கே வந்துட்டு இவர் என்ன கேட்டிருக்காருன்னா, ஒரு யூடியூப் சேனலில் இருக்க எல்லா வீடியோவும் அவரோட வெப்சைட்டில் இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. ஸோ அந்த யூடியூப் சேனலோட ஐடி நமக்கு தேவை. அப்புறம் யூடியூப்லேருந்து ஏதாச்சும் ஒரு டேட்டாவை எடுத்துகிட்டு வந்து எக்ஸ்டர்னலாக காமிக்கணும்னா அதுக்கு வந்துட்டு உங்களுக்கு யூடியூபோட ஏபிஐ கீ வேணும். இந்த போல்ட்டுங்கிறது வந்து ஒரு ஏஐ பவர்ட் வெப்சைட் கிரியேட்டர். ஆமாம், ஏஐ பவர்ட் வெப்சைட் கிரியேட்டர். இப்போ இந்த ப்ராம்ப்ட் கொடுத்தோம்னா அதுவே நமக்கு ஏற்ற மாதிரி வெப்சைட் கிரியேட் பண்ணி கொடுக்குற ஒரு இது. ஆமாம், ஓகே. ஃபுல்லாகவே உங்களுக்கு எல்லாத்தையும் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஆனால் அதுக்கிட்ட ரெக்குயர்மெண்ட்டை கிளியராக நம்ம வைக்கணும். ஓகே, இதுதான் எனக்கு வேணும், இதுதான் கலரு, இதுதான் வந்து லோகோ, இது எல்லாத்தையும் நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்கும். லோகோவை அப்புறம் கூட மாற்றிக்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம ப்ராம்ப்ட் எழுத ஆரம்பிச்சிருவோம். ஓகே. ஸோ இப்போ நான் ப்ராம்ப்ட்ல என்ன டைப் பண்ணேன்னா, ஐ வாண்ட் a courses website which will have all the videos from my YouTube channel. From my channel it should be ஏதாச்சும் ஒரு டிசைன் கொடுத்துக்கலாம். நான் வந்து கிளாஸ் மார்பிக் எனக்கு ரொம்ப பிடிச்ச டிசைன். கிளாஸ் மார்பிக்கா? ஆமா, அப்படின்னா கிளாஸ் மாதிரி தீம்ல இருக்கும். ஓகே, ஓகே. அது வெப்சைட்டோட அந்த தீம் டிசைனா? ஓகே, கிளாஸ் மார்பிக்கா இருக்கணும். கிரீன் அண்ட் ஒயிட், ஃப்ராஸ்ட் ஒயிட் வந்து இருக்கணும். அப்புறம் என்ன சொல்றோம், அபவுட் அருவி அப்படிங்கறத சொல்றோம். அபவுட் அருவி அப்படின்ற ஒரு பேஜ் இருக்கணும். பேஜ். அப்புறம் அதுல வந்து விஜய்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் சூப்பரா வீடியோ போடுவாரு, அவர் சொல்லி கொடுக்கறதெல்லாம் சூப்பரா இருக்கும். அந்த மாதிரி புகழ்ச்சிகள். சரி, ஓகே. விஜய் இஸ் த ஃப்ரண்ட் ஃபேஸ், ரெஜிஸ்டர் பண்ணனும், ஃபேஸ் ஆஃப் த அருவி சேனல் அப்படின்னு சொல்லி போட்டுறேன். சரிங்களா? ஓகே. இப்போ அப்புறம் கோர்சஸ் பேஜ். ஓகே. கோர்சஸ் பேஜ்ல யூடியூப்ல இருக்க வீடியோஸ்லாம் அங்க வரும். எல்லாமே லிஸ்ட் ஆயிரும். வீடியோஸ் will be listed. எவ்வளவு நேரம் ஆயிருக்கு?
2 நிமிஷம் எழுதுங்க, டைப் பண்ணுங்க. வீடியோஸ் வில் பி லிஸ்டட். அதுக்கப்புறம் அதில் வந்துட்டு வீடியோ லிஸ்ட் ஆகிறதுல வந்துட்டு இஃப் ஐ கிளிக் ஆன் வீடியோ அது என்ன ஆகணும், வீடியோ மேலே கிளிக் பண்ணால் ப்ளே ஆகணும். ஆக்சுவலாக என் ஸ்க்ரீன் ஆஃப் ஆகிடுதுன்னு நினைக்கிறேன். வீடியோ தெரியலாட்டியும் பிரச்சனை இல்லை, அது பிரச்சனை இல்லை. அவங்க ஸ்டார்டிங்லேருந்து டைமர் நான் போட்டுக்கிறேன். இருந்தாலும் ஒரு நம்பிக்கைக்காக வச்சிருக்கேன். சரி, ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராம்ப்ட் எழுதிட்டோம். இந்த ப்ராம்ப்ட்டை என்ஹான்ஸ் ப்ராம்ப்ட்னு ஒன்று இருக்கும். இது எப்படின்னா போல்ட்டுக்கு எப்படி புரியுமோ அதுக்கேற்ற மாதிரி மாற்றிடும். இப்போ கிளிக் கொடுக்குறேன்னா இது என்ன பண்ணோம்னா உங்களுக்கு ப்ராம்ப்டை என்ஹான்ஸ் பண்ணிடும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து ரெக்குவயர்மெண்ட் கிளியராக எழுதுது. செகண்ட் முடிச்சிருட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன் அது இதுன்னு எல்லாத்தையும் போட்டுருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நீங்கள் எழுதுன எல்லாத்தையும் அப்படியே என்ஹான்ஸ் பண்ணி அது வந்து இது பண்ணியிருக்கு, அப்படி தானே அந்த ப்ராம்ப்ட்? ஸோ இப்போ வந்துட்டு இந்த ப்ராம்ப்ட்ல ஒன்னே ஒன்று மட்டும் ஆட் பண்ணணும். எப்படின்னா அது இதை பண்றதுக்கு யூடியூப் ஏபிஐ கீயும் அதுக்கு வந்துட்டு சேனல் ஐடியும் தேவைப்படும். உங்களோட ஓன் யூடியூபோட ஏபிஐ கீ யூஸ் பண்ணி நீங்க இந்த ப்ராஜெக்டை பில்ட் பண்ணுங்க. ஓகே. இப்போ நான் இதை கொடுத்துட்டேன். கொடுத்ததுக்கு அப்புறம் இப்போ அப்படியே ரன் ப்ராம்ப்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன்னா இப்போ என்ன ஆகும்னா இது வந்து பேசிக்கா ஒரு லே அவுட் போட்டு உங்களுக்கு தேவையான கோட் பேஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி இப்போ பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிருச்சு. நீங்க பாத்தீங்கன்னா யூடியூபுக்கான கலர் கோலங்களை போட ஆரம்பிச்சிருச்சு. ஆமா, எல்லாத்தையும் போட ஆரம்பிச்சிருச்சு. இது எல்லாத்தையும் முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணோம்னா உங்களுக்கு ஒரு வெப்சைட்டை காட்டும். அதுல என்ன சேஞ்சஸ் வேணாலும் நீங்க பண்ணிக்கலாம். சரி, பொறுங்க காட்டட்டும். 1 hour later அந்த சொன்னதே 10 நிமிஷமா இதுல 1 hour லேட்டரா? இல்லைங்க, அந்த அதுல எடிட் போட்டுருவாங்க. சரி போடுங்க. A few minutes later. ஸோ இதுதான் வந்து இது ஓவரால். ஐ மீன் லெட்ஸ் இப்போ உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி நான் அந்த போல்ட்டு போய் சொன்னா போதும், எனக்கு என்ன வேணும் ஏது வேணும்னு சொன்னா போதும், அப்படிதானே? எப்படி ஜீரோ காஸ்ட்னு சொல்லியிருக்கீங்க, வித்தவுட் காஸ்ட்? ஆமா, ஜீரோ காஸ்ட் தான். இது எல்லாத்தையும் ஒரே ப்ராம்ப்ட்ல பண்ண முடிஞ்சதுன்னா ஜீரோ காஸ்ட் தான். அதாவது போல்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ரெக்வஸ்ட் கொடுக்குறீங்கன்னா அது ஜென்ரேட் பண்ற கோடு இருக்குல்ல அதை வந்து கான்டெக்ஸ்ட்னு சொல்லுவாங்க. அதுக்கு இவ்வளோ டோக்கன்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இந்த டோக்கனுக்கு தான் அவன் காசு போடுவான். நீங்க ஒரே ஷாட்ல அதுக்கு தேவையான இன்ஸ்ட்ரக்ஷனை பர்ஃபெக்டா கொடுத்துட்டீங்கன்னா கம்மியான டோக்கன் செலவுலயே அது வந்து வெப்சைட்டை ஜென்ரேட் பண்ணிடும். அப்படி ஒருவேளை நீங்க ஒரே ஷாட்ல வந்து கொடுக்காம மல்டிபிள் டைம்ஸ் கொடுத்தீங்கன்னா ஒவ்வொரு தரையும் அந்த கோடை ஃபுல்லா படிச்சுட்டு திருப்பி அதை ரீரைட் பண்ணும்போது அதுக்கு வந்து காசு அதிகமா செலவாகும். ஸோ அதனாலதான் முன்னாடியே எல்லாத்தையும் என்ஹான்ஸ் பண்ணி பர்ஃபெக்டா அதுக்கு கொடுக்க சொல்லும் போது புரியுற மாதிரி சொல்லிருங்க. அவ்வளவுதான், ஈஸியா கிடைச்சிடும்னு நினைக்கிறேன். என்னங்க வந்துருச்சு? இப்போ என்ன பிரேக்கிங் பேட் வெப்சைட் மாதிரி இருக்கு பச்சை கலர்ல. அது நம்ம கிரீன் கேட்டதுனால நல்லா இருக்கு, நல்லா இருக்கானா? கிரீன் கேட்டதுனால வந்துருச்சு. இப்போ பாத்தீங்கன்னா கோர்சஸ் இது இந்த டேப்லாம் இருக்கு. கீழ பாத்தீங்கன்னா லேட்டஸ்ட் கோர்சஸ்னு போட்டு வீடியோ, நீங்க போட்ட வீடியோ எல்லாமே ப்ளே பண்ணுங்க ப்ளே ஆயிடுச்சு. இப்போ என்னோட வீடியோவை போடுவோம். இப்போ ஐடியா வீடியோ டேக் டவுன் பண்ணிட்டீங்களா? இல்லங்க, வீடியோ எல்லாமே நாட் அவைலபிள்னு வருது. ஏன்? ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி எரர் வந்துச்சுன்னா நீங்க போல்ட்டுக்கிட்டே கேட்கலாம். ஓ அப்படியா? அந்த வீடியோ ஷோஸ் வீடியோ நாட் அவைலபிள் அப்படின்னு சொல்லி அவைலபிள், அது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. நீங்க இப்போ கொடுத்தீங்கன்னா இது என்ன பண்ணுன்னா அகெயின் ஒரு ரவுண்டு போயிட்டு இது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி செக் பண்ணிட்டு அதை ஃபிக்ஸ் பண்ணி உங்களுக்கு கொடுத்துரும். ஸோ திருப்பியும் நீங்க என்ன சேஞ்சஸ் வேணாலும் இதுல பண்ணிக்கலாம். ஆல்ரெடி உங்களுக்கு லிஸ்ட் ஆயிடுச்சு, இன்னும் ப்ளே பண்றது மட்டும் தான் ஃபிக்ஸ் ஆகல. அது ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னா நீங்க டைரக்டா அந்த வீடியோவை எடுத்து பார்த்துக்கலாம். ஆக்சுவலா இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிக்ஸ் எழுதிருச்சு. எழுதுனதுக்கு அப்புறம் நீங்க திருப்பி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம ப்ளே ஆகுது, அவ்வளவுதான். உங்களுக்கு வெப்சைட் ரெடி ஆயிடுச்சு. எங்க ப்ளே பண்ணுங்க. எங்க ப்ளே ஆயிட்டு இருக்குங்க, ஆட் போடுறாங்க. நம்ம சேனல்ல ஆட் போடுறது எவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம் பாருங்க. ஜஸ்ட் இப்போ உங்களுக்கு வந்துட்டு இந்த வெப்சைட்ல எல்லா வீடியோவும் ப்ளே ஆகுது. எங்க அபௌட் போங்க, ஹோம் அபௌட் வந்துட்டு மேல இருக்கிறது தான் அபௌட். இப்போ வந்துட்டு இப்போ அபௌட் ஹோம் எல்லாமே ஒரே பேஜ்ல இருக்கு. இப்போ வந்து செப்பரேட் ஹோம் கோர்சஸ் அப்புறம் அண்ட் அபௌட் பேஜ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். லோகோ மாத்தணுமே, லோகோ வேணா மாத்திக்கலாம். அதுக்கு யுவர் எங்கேயாச்சும் நீங்க அந்த லோகோவை வந்து டவுன்லோட் பண்ணி இல்லை ஏதாச்சும் வச்சிருந்து அதுக்கப்புறம் அதுக்கிட்ட கொடுக்கணும். அது என்னன்னு சொல்லி லோகோ போடணும். இப்போ எப்படி வேணும் கேளுங்க, நான் பண்ணி கொடுக்குறேன். இருங்க, நம்மளே வந்துட்டு அருவியோட லோகோ எடுக்க முடியுதான்னு பார்க்குறேன். காப்பி இமேஜ் அட்ரஸ். ஓகே, அருவியோட லோகோ இருக்கு. இப்போ என்ன பண்ணலாம் அடுத்தது? இப்போ என்ன சொன்னேன், எனக்கு வந்து ஹோமு கோர்சஸ் அபவுட் பேஜ் எல்லாம் தனித்தனியா வேணும் அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ ஆல்ரெடி வெப் பேஜ் பண்ணியாச்சு. இதுல சில சேஞ்சஸ் எல்லாம் பண்ணி இன்னும் கொஞ்சம் நீட்டா வேணும்னா நீங்க இதுகிட்ட சொல்லலாம், எனக்கு இப்படி வேணும் இப்படி வேணும் இது பண்ணு.
ஈவன் நீங்க யூடியூபுக்கு போகாம இங்கேயே எனக்கு ப்ளே ஆகணும்னு சொன்னீங்கன்னா கூட அதால பண்ண முடியும். ஓகே ஓகே. ஆக்சுவலா ஃபுல் ப்ளோன் அப்படியே வெப் அப்ளிகேஷன் மாதிரி. இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு அபவுட் பேஜ் இது எல்லாத்தையும் தனித்தனியா போட்டுருச்சு. ஓகே. இப்போ பாத்தீங்கன்னா ஹோம் இது கோர்சஸ் பேஜ் ஓகே. அதுல எல்லாமே தனித்தனி பேஜா வந்துருச்சு. அபவுட்ல பாருங்க. என்ன விஜய் நான் எனக்கு இது உங்க பிக்சர் அதுக்கு தெரியாதுங்க, புரிஞ்சுக்கோங்க. எனக்கு என்னையே தெரியாதா அதுக்கு? அதுக்கு தெரியாதுங்க. என்ன எல்லாம் தெரிஞ்சதுக்கு என்னையே தெரியலன்னா நோ ப்ரோ, இது அவ்வளோ அப்டேட்டடா இல்லை. என்னையே தெரியாத யாராவது இருக்க முடியுமா? யாருக்கும் தெரியாது. பேரு யாரு? பேருலே இருக்கு ப்ரோ பவரு. சரி சரி, அரசியல் வேண்டாம், இதுவாங்க. இப்ப பாத்தீங்கன்னா நான் இந்த இடத்துல யூடியூபோட அந்த லோகோ இருக்குல்ல அதை எடுத்து போட்டேன். இங்க பாத்தீங்கன்னா அருவியோட லோகோ வந்துருச்சு உங்களுக்கு. நண்பர்களே, நான் சும்மா தான் சொன்னேன், ஒரே நிமிஷம் பாருங்க. உண்மையிலே டைம் எவ்வளோ ஆயிருக்குன்னு சொல்றேன். 9 நிமிஷம் தான் ஆயிருக்கு. நைஸ். இன்னும் லான்ச் பண்ணல. அது பிரச்சனை இல்லை, எனக்கு தெரிஞ்சு போச்சு. அந்த ஒரு கிளிக் பண்ணுவீங்க அதானே? ஆமா ஆமா, டிப்ளாய் அழுத்தணும். உன வீடியோலே பார்த்துட்டேன் அதை. இப்ப பாத்தீங்கன்னா இந்த டிப்ளாய் பட்டன் இருக்குல்ல, இது என்ன பண்ணும்னா நெட்லிஃபைன்னு சொல்லிட்டு ஒரு ஹோஸ்டிங் ப்ரொவைடர் இருக்கான். இது என்ன பண்ணுன்னா இந்த ஆப்பை பில்ட் பண்ணி அங்க கொண்டு போய் ஸ்டோர் பண்ணிடும். அந்த ஆப்பை வந்து நீங்க யாருக்கு வேணாலும் ஷேர் பண்ணிக்கலாம். அது எப்பயுமே ஆன்லைன்ல தான் இருக்கும். அது ஆஃப் ஆகாது. ஃப்ரீ. ஃப்ரீ. இப்போ நம்ம பண்ண அந்த 10 நிமிஷத்தில் பண்ண எல்லா விஷயமே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ தான். சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணுறீங்க, இல்லை சிம்பிளாக ஏதாவது ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இதெல்லாம் ஜஸ்ட் மினிட்ல நீங்கள் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். எதை பற்றியும் கவலையே பட தேவையில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா டிப்ளாய் கொடுத்துட்டேன். டிப்ளாய் கொடுத்த உடனே என்ன ஆயிடுச்சுன்னா நெட்லிஃபைல அதுவும் ஆட்டோமேட்டிக்காக போய் ஹோஸ்ட் பண்ணிடும். அதாவது போல்ட்டு கூட இன்டகிரேஷன் இருக்கும், டைரெக்டாக போய் ஹோஸ்ட் பண்ணிடும். ஹோஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன சொல்லணும்னா இங்கே பாருங்க, யுவர் சைட் ஹஸ் பீன் சக்ஸஸ்ஃபுல்லி டிப்ளாய்ட். அதுவே நமக்கு யூஆர்எல் கொடுத்துரும். இப்போ இந்த யூஆர்எல் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அருவி லோட் ஆயிரும். இதை வந்து உங்க போன்ல யூஸ் பண்ணிக்கலாம், எதுல வேணாலும் யூஸ் இந்த யூஆர்எல் கிளிக் பண்ணா அருவி ஓபன் ஆகும். ஓகே, ஆனா நான் கேட்ட மாதிரி www.arivi.com அப்படிலாம் வரணும்னா என்ன பண்றது? அது ஒண்ணும் இல்ல, நீங்க நெட்லிஃபை அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டு அது உள்ள போய் நீங்க வேணும்ன்ற மாதிரி மாத்திக்கலாம். அதுக்கு என்ன பே பண்ணலாம்? இல்ல, பேலாம் பண்ண தேவையில்ல. அதாவது .netlify.appன்றது மட்டும் இருந்து முன்னாடி arivi.netlify.appன்னு வேணும்னா நீங்க பே பண்ண தேவையில்ல. உங்களோட ஓன் டொமைன் வேணும்னா அதுக்கு நீங்க ஒரு டொமைனை பர்ச்சேஸ் பண்ணிட்டு, அதாவது டொமைன் பர்ச்சேஸ் பண்றதுன்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. நீங்க வந்துட்டு இப்ப vijay.com அது உங்களுக்கு கிடைக்காது. அது ஒருவேளை நீங்க வாங்குனீங்கன்னா அதை வந்துட்டு நீங்க vijay.comல எனக்கு இந்த வெப்சைட் வேணும்னு சொல்லி நெட்லிஃபைல நீங்க கான்ஃபிகரேஷன் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே ஓகே. அந்த டொமைனையும் நெட்லிஃபையும் நம்ம சிங்க் பண்ணிக்கலாம். ஆமா. ஓகே ஓகே, ரைட், நைஸ், சூப்பரா இருக்குது. இதுக்கு ஏன் இவ்வளவு பேசிக்கிட்டு நாம இதை எப்படி பண்றதுன்னு உங்களுக்கு மாத்தியே காமிச்சிடுறேன். ஸோ இதுக்கு நீங்க பண்ண வேண்டியதுலாம் என்னன்னா, உங்களோட நெட்லிஃபை அக்கௌண்ட்டுக்கு போய்க்கணும். அக்கௌண்ட் இல்லைனாலும் நீங்க ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலா ஃப்ரீ தான், கம்ப்ளீட்டா ஃப்ரீ. இதுக்கு வந்ததுக்கு அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணது இருக்கு பாத்தீங்களா, அது இங்க காட்டும். அது மேல கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் சைட் கான்ஃபிகரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதுல போயிட்டு சேஞ்ச் சைட் நேம் அப்படின்னு இருக்கா, இதுல அருவி அப்படின்னு சொல்லி டைப் பண்ணீங்கன்னா கீழே காட்டுது பாருங்க, arivi.netlify.app. இதுதான் உங்களோட இது யூஆர்எல். இப்போ அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. இதை நீங்க ஷேர் பண்ணி இப்ப நான் ஓபன் பண்ணா எனக்கு ஓபன் ஆகும். இப்போ பாத்தீங்கன்னா arivi.netlify.appன்னு இருக்கா. இப்போ இது மேல கிளிக் அழுத்தி என்டர் அழுத்தினீங்கன்னா உங்களோட வெப்சைட் கரெக்டா ஓபன் ஆயிடும். ஓகே. எனக்கு இப்ப இந்த கூகுள்ல சர்ச் பண்ணும்போது வரணும்னா இது வந்துட்டு நீங்க கூகுள்ல வந்துட்டு ஒரு விஷயம் வரணும்னா அந்த லிங்க் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணிருக்கணும், பார்த்துருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு லிங்க்டின்லயோ இல்ல உங்க சேனல்லையோ அதை போஸ்ட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா கொஞ்ச நாள் கழிச்சு அருவி வெப்சைட்னு சர்ச் பண்ணாவே கூகுள்ல வந்துடும். அதை வந்து SEOன்னு வாங்க. ஸோ அது வந்துட்டு நீங்க போக போக தான் வரும். பட் ஆனா இதால கூகுளால இதை கண்டுபிடிச்சு சர்ச் பண்றதுக்கு, அதான் நம்ம ஷேர் பண்றதுக்கு மற்றதுக்கெல்லாம் சூப்பரா இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது எவ்வளவு நாள் இதுக்கு வழி இதெல்லாம் கிடையாது? இதுக்கு வந்துட்டு லிமிட்டே கிடையாது. ஆக்சுவலா போன வருஷம் அதுக்கு முன்னாடி வருஷம் லான்ச் பண்ண வெப்சைட்லாம் இன்னும் நெட்லிஃபைல ஓடிட்டு தான் இருக்கு. நெட்லிஃபைல அரௌண்ட் 10 to 20 ப்ராஜெக்ட் வரைக்கும் ஃப்ரீயா போட்டுக்கலாம். ஓகே. ஸோ அதனால 10-20 வெப்சைட்டை நீங்க ஹோஸ்ட் பண்ணிக்கிறதுன்றது பெரிய விஷயம் தான். ஸோ அதனால சூப்பர்ல செமையா இருக்குங்க, அனுப்பி விடுங்க, நான் ஆல்ரெடி பாக்குறேன். சரி, ஓகே. arivi.netlify.app. ஆனா இந்த வெப்சைட்டை வச்சுட்டு யார் என்ன பண்ண போறாங்க? இல்ல, அப்படி சொல்லக்கூடாது. ஒரு காலத்துல அமேசானே இப்படி தான் சொல்லியிருப்பாங்க. ஆமா, இப்ப பாருங்க அவ்வளவு பெரிய கம்பெனியா மாறி இருக்கு. ஒரு விளம்பரத்தை போட்டு வரேன். அருவிக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி டெக் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் வந்து நாங்கள் பண்ணிக்கிட்டே இருப்போம். அதை நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஸோ தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆமாம்மா, ஸ்பெஷலாக ஒரு வீடியோலாம் வரப்போகுது. நான் தெரியாம சொல்லும் போது நல்ல வீடியோ ஒன்று வரப்போகுது. இதுவும் நல்ல வீடியோ தான். லைக் இன்னும் நிறைய சூப்பரான விஷயங்கள்லாம் நாங்கள் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். அதெல்லாம் அருவியில் வரும். தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ நான் அதை போய் செக் பண்ணிட்டு வரேன். ஆகா நண்பர்களே, இங்கே பாருங்க, 10 நிமிஷத்தில் ஒரு சூப்பரான வெப்சைட்டை
பைபிளில் க்ரியேட் பண்ணிட்டாப்புல பாருங்க. ஸ்டார்ட் லேர்னிங்னு கொடுங்க. ஒரு நிமிஷம் பாருங்க. ஸ்டார்ட் லேர்னிங் கொடுக்கணும், கொடுத்துட்டேன். ஃபோனில் இந்த ஸ்டார்ட் லேர்னிங் ஒர்க் ஆக மாட்டேங்குது. மறுபடியும் அதுக்கிட்ட போயிருக்காப்புல. போல்ட்டில் போயிட்டு ஐயா ஃபோனில் ஒர்க் ஆகலை அப்படின்னு கமெண்ட் கொடுத்துருக்காரு. இப்போ அது ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்குது. ஒன்றும் இல்லை, அது என்னன்னு சொல்லுவாங்கன்னா, மொபைலில் ஒர்க் ஆகாமல் போச்சுன்னா அதுக்கு வந்து ரெஸ்பான்சிவ்னஸ் ஒரு வெப்சைட்டுக்கு இல்லைன்னு அர்த்தம். அதை என்ன சொல்லியிருக்குன்னா, அதுக்கிட்ட இந்த இந்த வெப்சைட்டை மொபைலுக்கு ரெஸ்பான்சிவாக மாற்றிரு அப்படி சொல்லிட்டு ஒரே ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெஸ்பான்சிவ் ஆகிடுச்சு. நான் இங்கே டிப்ளாய் கொடுக்குறேன். டிப்ளாய் கொடுத்த உடனே அங்கே ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து புது வெப்சைட் ரெடி ஆகிடும். நண்பர்களே, இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு நம்மளோட வெப்சைட் எப்படி ஃபோனில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இருங்க, இன்னும் டிப்ளாய் ஆகலை. என்ன நான் பண்ணிகிட்டு இருக்கேன் போடுங்க. சுற்றுறது தானே. சரி. டிப்ளாய் பண்ணிட்டீங்களா? டிப்ளாய் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம் இது அப்டேட் ஆகிருக்கா அப்படின்னு. வந்துடுச்சு. கார்னரில் பார்த்தா ஒரு 3 கோடு தெரியுது. அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஹோம் இருக்குது, கோர்சஸ் இருக்குது, அபவுட் அப்படின்னு ஒன்று இருக்குது. இதில் இந்த கோர்சஸை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட வீடியோஸ் எல்லாம் இருக்குது. வீடியோஸ் இருக்குது. வீடியோஸை ப்ளே பண்ணோம் அப்படின்னா ப்ளே ஆகுது. நைஸ். இப்போ பேசிக்காக நீங்கள் வந்து ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணணும்னா நீங்கள் காசு செலவு பண்ண தேவையில்லை. உங்களுக்கு வந்து வெப்சைட்டோட ஒரு பேசிக்ஸ் மட்டும், இப்போ எப்படின்னா ரெஸ்பான்சிவ்னு ஒரு வேர்டு சொன்னோம்ல, இந்த மாதிரி சின்ன சின்ன கீவேர்ட்ஸ்லாம் மட்டும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிற அவசியம் இருக்கும். ஏன்னா அதுக்கிட்ட கேட்கும் போது நீங்கள் ரெஸ்பான்சிவ்னு கேட்டிங்கன்னா படக்குன்னு பண்ணி தந்துடும். இது மொபைலில் தெரில ஒர்க் ஆகலை அப்படி சொன்னீங்கன்னா அதுக்கு எங்கே ஒர்க் ஆகலைன்ற கொஸ்டின் இருக்கும். அதை வந்துட்டு அதுக்கு புரியாது. இல்லை ஓகே தான். ChatGPTயில் ஓரளவுக்கு நமக்கு எந்த அளவுக்கு ப்ராம்ப்ட் போட்டு வாங்குறோமோ அந்த அளவுக்கு இருந்தால் ரொம்ப சிம்பிளாக இருந்தாலே புரிஞ்சுக்கிது தான். ஸோ நைஸ். சரி, ஓகே மக்களே, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறோம். அது வரைக்கும் பாய்.